ஒரு குவார்ட்டருக்கு 5 ரூபா கொடுத்தா தான் கொடுப்பான்றான் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவன். அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அது உண்மையாக தான் இருக்கும். ஊழல் பண்ணுறது இன்னொன்று, செகண்டரி வந்து குவாலிட்டியாக கூட இருக்க மாட்டேது. இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. ஏன்னா எல்லா விதத்துலேயும் பர்ஃபெக்டாக இங்கே போயிட்டுருக்கு. இப்போ இருக்க நம்ம டிஎம்கே 1000 கோடி ரூபா ஊழல் இருப்பதும் மக்கள் எங்களை மாரி ஆளுங்களாம் 5 ரூபா 10 ரூபாய்க்கு ரோட்டில் ரொம்ப கஷ்டப்படுறோம். அவங்க கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சிட்டு இப்படி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டியே ஒயின் ஷாப்பில் எவ்வளோ ஏற்றின? ஒரு குவார்ட்டருக்கு 5 ரூபா கொடுத்தா தான் கொடுப்பான்றான் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவன். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அந்த 5 ரூபா யாருக்கு? உனக்கா இல்லை வேலை செய்கிறவனுக்கா? 140 ரூபா சரக்கு 150 ரூபா கொடுத்தா தான் கொடுப்பான்றான். அப்போ நீங்கள் சொல்லாமையா ஒயின் ஷாப்பில் வாங்குறாங்க? ஏற்கனவே 1 ரூபா 2 ரூபா அது நம்மளா கொடுத்தா கொடுப்பான். இஷ்டப்பட்டு கேட்டால் இந்தாண்ணா வச்சுக்கலாம்லாம். 10 ரூபா கொடுத்தா தான் கொடுப்பான்னா அப்போ அந்த அரசாங்கம் இருந்தான்னா இல்லை கட்டினா அப்போ அந்த ஒயின் ஷாப்பை நடத்தி தான் நீ அரசாங்கத்தை நடத்துறியா? வேறு வருமானமே இல்லையா? அந்த ஒயின் ஷாப் ஏன் இருக்குது? அப்போ அதில் வர வருமானத்தை எடுத்தால் தான் நீ மக்களுக்கு செய்கிறியா? அது இல்லாமல் நடத்திப்பார். ஒரு 5 வருஷம் 5 வருஷம் போயிட்டு 6 மாதம் நடத்தி பாருங்க ஒயின் ஷாப் இல்லாமல். சூப்பராக நடக்கும் அரசாங்கம். அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அது உண்மையாக தான் இருக்கும். அதை நம்ம பொய்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா டெல்லியிலையும் அதே மாதிரி நடந்த ஒரு விஷயந்தான். அதை நம்ம புறக்கணிக்க முடியாது. உண்மைன்னும் போது அதை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ஊழல்ன்றது எங்கே இருந்தாலும் அது அரசோ இல்லை மேலே எடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது உண்மையாக தான் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம அது ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது, புறக்கணிக்க முடியாது. இது நீங்கள் அரசியல் ரீதியாக பார்க்குறீங்களா இல்லை உண்மையாக இந்த ஊழல் பண்ணனால தான் இந்த குற்றச்சாட்டு வந்ததை பார்க்குறீங்களா? உண்மைன்னு சொல்ல முடியாது, ஆனால் இது அரசியல், அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா உண்மைனா அது ஆரம்பத்திலே பிடிச்சிருக்குது வாய்ப்பு இது. 4 வருஷம்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வராங்கன்னு போது அது அரசியலை தான் பார்க்க முடியும். அரவிந்த் கெஜ்ரிவால் கொஞ்சம் நேர்மையான ஆளுன்ட்டு பேசப்பட்ட ஒன்று தான். அதே மாதிரி இங்கே நடக்குதுன்னா தப்பு பண்ணுறவங்கள கண்டிப்பாக அது கண்டிக்கணும். சரி செய்கிறது நல்லது. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே வரோன்னு நம்ம சொல்லவும் முடியாது. மேலிடத்தில் என்ன நிர்ணயமாகுதோ அதுதான் நம்ம சொல்ல முடியும். இப்போ இது சொன்ன மாதிரி அரசியல்னா கூட அவங்க நிர்ணயம் பண்ணுறாங்க. எப்படின்னா இப்படி தான் இந்த மாதிரி ஊழல் எடுத்துகிட்டு வந்தால் இந்த ஆட்சி பயப்படுமோ, இல்லை இவங்க அவங்களுக்கு அடிப்படைவாங்களான்னு கூட நிறைய கருத்து இருக்குது. சரி, இது வருஷம் பண்ணிட்டு தான் இருக்காங்களே. இப்போ ஆட்சி மாற்றம்னு நம்ம பார்த்தோன்னா டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஊழல் நடக்காமல் எதுவுமே கிடையாது. ஆனால் இவங்க வந்தால் கரெக்டாக இருப்பாங்களா அப்படின்றதுலாம் ஒரு பொறுத்ததே கிடையாது. சரிங்களா? ஸோ பண்ணுறவங்க ஒழுங்காக பண்ண ஓகேவாக தான் இருக்கும். ஊழல் இல்லை, நல்ல முறையில். இப்போ இது பார்த்தீங்கன்னா அரசியல் காரணங்களுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவங்க தப்பு பண்ணதுனால தான் இந்த குற்றச்சாட்டு நினைக்கிறீங்களா? சார், அது தப்பு பண்ணுறது நாசுக்காக பண்ணால் பரவாயில்ல. பக்காவாக சொல்கிறாங்க, அவங்க பக்காவாக பண்ணுறது எல்லாருக்குமே தெரியுது. அது நாசுக்கெல்லாம் தேவையில்லை. ஊழலே பண்ண மாதிரி நல்லாயிருக்கும். கொடுக்குற அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணாலும் பரவாயில்ல. அது ஊழல் பண்ணி இது பண்ண ஊழல் பண்ணுறது இன்னொன்று, செகண்டரி குவாலிட்டியாக கூட இருக்க மாட்டேது. இது நான் சொல்லலை, இது பொதுவாக சொல்கிறது இதெல்லாம். ஓகேங்களா? அது என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, இவங்க 1000 கோடி வர வரையும் எப்படி பார்த்துருந்தாங்கன்னு எனக்கு தெரில. அது அப்படியே ஒரு ரவுண்ட் ஃபிகராக ஒரு 1000 கோடி வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு அமலாக்கத்துறைக்கு ஒரு நியூஸ் போய் அவங்க ஐ ஓப்பன் பண்ணி திருப்பி அவங்க ரிசர்ச் பண்ணி எப்படி இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்தவரையும் இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. ஏன்னா எல்லா விதத்துலேயும் பர்ஃபெக்டாக இங்கே போயிட்டுருக்கு. இப்போ இருக்க நம்ம டிஎம்கே இதில் ஊழல் நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அது மேபி நடந்திருந்தால் 1 or 2 எம்ப்ளாயிஸ் பண்ணுறதா இருக்குமே தவிர மேலிடத்துலேருந்து பண்ணுறதா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய ஒரு 10 மணிக்கு மேலே எடுத்துங்களேன். ஒரு 10 மணிக்கு மேலே நிறைய பார்ஸில் இதில் பிளாக்கில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அது டாஸ்மார்க் எம்ப்ளாய் வீக்கில் அங்கே கடை வச்சுருக்கவங்க இல்லை ஆல்ரெடி அங்கேயே கொஞ்சம் குடிபோதையில் இருக்கவங்க தான் வாங்கி விற்கிறாங்களே தவிர அங்கே இருக்க எம்ப்ளாயீஸோ ஒரு அரசு அதிகாரியோ விற்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. ஐ ஆம் டீடோட்டலர். பட் நான் பார்த்த வரையும் கேள்விப்பட்ட வரையும் சொல்கிறேன். பட் அந்த மாதிரி எதுவுமே கவர்மெண்ட் சார்பாக
தப்பு நடக்கிற மாதிரி எனக்கு தெரில. ஸோ இந்த மாதிரி அமலாக்கத்துறை வந்து ஒன்று சொல்கிறாங்கன்னா விஷயம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா அவங்க நிரூபிக்கிட்டோம் என்னன்றதை பார்ப்போம். பட் என்னை பொறுத்தவரையும் அப்படி ஒரு இது இருக்கிறதா எனக்கு தெரியல. ஓகே, ஒரு இண்டிவிஜுவல் பண்ணுறது ஒரு கட்சி வந்து கழகமாக பொறுப்பேற்காது. இது ஒன்று. ரெண்டாவது, அவங்க 1000 கோடி வர வரையும் பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 100 கோடினாலே எவ்வளோ பெரிய நம்பர், ஒரு 10 கோடினாலே எவ்வளோ பெரிய நம்பர். ஓகே, 10 100ன்ற பட்சத்துலேயே அவங்க இதை ஒரு விஜிலண்ட்டாக இது ஒரு குற்றச்சாட்டாக எழுப்பியிருக்கலாம். 1000 கோடி வந்து அதுக்கப்புறம் திடீர்னு நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, அது எப்படி பாசிபிள், எப்படி அந்த கவுண்டிங்லாம் எனக்கு சொல்ல தெரியல. பட் என்னை பொறுத்தவரையும் இதில் உண்மை இருக்கிற மாதிரி தெரியல. என்னை பொறுத்தவரையும் ஆஸ் எ இண்டிவிஜுவலாக வந்து இது வந்து ஒரு பழி வாங்கிறதுக்கோ அதுக்கும் வந்தெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரில. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒர்க் இருக்குது. ஓகே, ஒரு பார்ட்டி வந்து இன்னொரு பார்ட்டியை வந்து சீன்றது அப்படி இப்படின்லாம் அதுவும் இல்லை. அவங்களோட ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காங்க. அமலாக்கத்துறைக்கும் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் என்னென்னு பார்க்குறதுன்ட்டு. ஸோ அவங்க வேலையை அவங்க செஞ்சுருப்பாங்களே தவிர ஒரு பழிவாங்கும் நோக்கத்தோடு இருக்குமான்றது தெரியல. பட் சடனாக இந்த ஒரு நம்பர் சொல்கிறது கொஞ்சம் ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. 1000 கோடி ரூபா ஊழல் இருப்பது மக்கள் எங்களை மாரி ஆளுங்களாம் 5 ரூபா 10 ரூபாய்க்கு ரோட்டில் ரொம்ப கஷ்டப்படுறோம். அவங்க கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சிட்டு இப்படி வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இது தட்டி கேட்குற ஒரு இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா அண்ணாமலை தான் வருது. அண்ணாமலை தான் இப்போதைக்கு நியாயத்தையும் தர்மத்தையும் பசிச்சுட்டு இருக்காரு. எல்லாம் ஒரு படித்த மனிதர், அடிப்பட்ட மக்களுக்கு புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனிதர். அதனால் அண்ணாமலை நியாயத்தை அவர் கேட்டிருக்காரு. நான் நியூஸ் இல்லாமல் பார்த்தேன், நியாயத்தை அவர் கேட்டிருக்காரு.